Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம சித்தர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். வர 29ஆம் தேதி 3ஆம் பிறை வருது. அன்றைக்கி உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் இனிஷியேஷன் இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ சில பேர் லாஸ்ட் மினிட்ல முன்பதிவுக்காக கேட்குறீங்க. அன்றைக்கி முன்னாடியே ஷெடியூல் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். யாருக்காவது இந்த கிளாஸஸ் கற்றுக்கணும், இதில் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முன்னாடி இந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ், இது என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கொடுக்கும் லைஃப்பில், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த கிளாஸ் எடுத்துக்கோங்க. சில பேருக்கு அவங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள் ஒரு ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, சில ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்கு எந்த கிளாஸ் சூட் ஆகுமோ அந்த கிளாஸ் கற்றுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கன்சல்டேஷன் வரும்போது உங்களுக்கு எது தேவைப்படும் அப்படிங்கிறது எங்களால் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி சொல்ல முடியும். ஓகேவா? இப்போ 29th உங்களுக்கு இனிஷியேஷன் இருக்குதுன்னா நீங்கள் 1 or 2 days பிஃபோராக புக் பண்ணிக்கணும். இந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நான், அது வாட்ஸ்அப் நம்பர். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அந்த ஊரோட பேர், கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ் கற்றுக்குறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, இந்த 3ஆம் பிறை அன்னைக்கு இனிஷியேஷன் கிளாஸ் இருக்குது. ட்ரீட்மெண்ட் வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ட்ரீட்மெண்ட்டும் அவைலபிள். அன்றைக்கி நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் சரியாகி உங்கள் ஹெல்த்து, உங்கள் மணி ரிலேட்டடான விஷயங்கள், ரிலேஷன்ஷிப்புக்கான விஷயங்கள் இதெல்லாம் கிளியர் ஆகும். சரியா? ஸோ உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருக்குது மனதில் அப்படின்னா அந்த கேள்வியை உங்களுக்கு பிடிச்ச அந்த சித்தர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறார், நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காரு. இந்த கார்டு 2 வாட்டி வந்தது. ஃபஸ்ட்டு சஃபல் பண்ணும்போது வந்துச்சு, நான் அதை உள்ளே வச்சுட்டேன். சரின்னு மறுபடியும் சஃபல் பண்ணுறேன், இதே கார்டு தான் வருது. இந்த பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. ரொம்ப, அதாவது ஃபெயிலியர்னால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்குது. நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு ஒரு ஹீலிங் ப்ராசஸ் கண்டிப்பாக இதில் தேவைப்படுது. அதை பேக்கில் சொல்கிறார் அவர். அதுக்கான ரீசன் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்கிறேன். அன்பேலன்சிங்காக இருக்கீங்க. ஓகே, பைல் 2க்கு ஸ்ட்ராங்கான எஸ். ஹாப்பியா? ஸோ உங்களுக்கான ஒரு நியூ சக்ஸஸ், ஏதோ ஒரு விஷயம், அது புது ஜாபு, ரிலேஷன்ஷிப்பு, சம்திங் நீங்கள் என்ன வேண்டியிருக்கீங்களோ அது நியூவாக ட்ரை பண்ணுற விஷயம் சக்ஸஸ் ஆக போகுது. சந்தோஷமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எஸ்ஆர் நோ கொஸ்டின் செக்ஷனில் நீங்கள் பார்த்த அந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில்